பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்டியனுக்கு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. வடிவு சொல்றாங்க. இதை கிட்ட பாண்டியன் சரவணன் கிட்டையும் அதே மாதிரி செந்தில் கிட்ட எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனதும் கதிரை செம்மையா அடி அடி நடிச்சிருக்காங்க. முகம் முழுக்க நம்ம கதிருக்கு காயமாவே இருக்கு. உடனே பாண்டியன் பதறி போயிட்டு, சார், என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். அவனை எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க சார்ன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு மாமனாரை கூட்டிட்டு போயிட்டு கொலை முயற்சி பண்ணியிருக்கான். வேற என்ன பண்ண சொல்றதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டதும், அவன் பண்ணாண்டதை நீங்க பாத்தீங்களா? யாரோ சொன்னதுக்காகலாம் என் பிள்ளைய அடிக்காதீங்க. 5 நிமிஷம் அவன்கிட்ட பேசணும் ப்ளீஸ் சார்ன்னு சொல்லிட்டு பாண்டியன் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதும் உடனே போலீஸும் விடுறாங்க. என்ன நடந்தது கதிரு? நீ கண்டிப்பா உன்னுடைய மாமாவை கீழே தள்ளியிருக்க மாட்ட. என் புள்ள அப்படி பண்ண மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா நடந்தது என்ன சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பா, மாமா முக்கியமா ஒரு வேலையா போகணும், வெளியே வரையான்னு சொல்லி கேட்டாரு. நானும் கார் எடுத்துட்டு போனேன். அப்ப பணம் கொடுத்துட்டு நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அந்த தூரத்துல இருந்து குமார பார்த்துட்டு பெரியப்ப கூட எதுக்காக பழகுற, பணத்துக்கோசம் பழகுறியடான்னு சொல்லி ரொம்பவே கேவலமா என்ன திட்டிட்டு இருந்தா. நானும் அமைதியா தான் இருந்தேன். அவரை கீழே தள்ளி விட்டதும் எனக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. நாங்க 2 பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தோம். எங்களை தடுக்கிறதுக்காக அவர் வந்தாரு. குமார தான் கீழே தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் ஓடி போயிட்டான். நான் அப்படி விட்டுட்டு போக முடியுமா? உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். கடைசியில குமார் என் மேல பழிய தூக்கி போட்டுட்டான்ப்பான்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும்டா, என் பிள்ளை இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப இருக்கு பாரு அந்த சக்திவேலுக்கும் குமாருக்கும், அடிக்கிற அடியில அவனாவே உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்ல வச்சு அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து பாண்டியன் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பாண்டியன் நேரா போய் சக்திவேலு கிட்டயும் குமார் கிட்டயும் சண்டை போட போறாங்களா? குமாரு தான் செஞ்ச தப்ப சக்திவேல் முன்னாடி ஒத்துக்க போறாங்களா? அப்பவாது சக்திவேல் குமாரை பத்தின உண்மையை தெரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.